புஷ்பவனத்தில் போலீஸ் விசாரணையின் போது உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல வந்த பாமக பொருளாளர் திலகபாமாவுக்கும் திமுக எம்எல்ஏ தமிழரசி ரவிக்குமாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மடப்புறத்திற்கு வந்திருந்த பாமக பொருளாளர் திலகபாமா அஜித்குமாரின் தாயார் மற்றும் தம்பி நவீன் ஆகியோரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததுடன் தனது கருத்தையும் தெரிவித்தார். அப்போது அங்கிருந்த மானாமதுரை எம்எல்ஏ தமிழரசி ரவிக்குமார் எதிர்ப்பு தெரிவித்ததால் பாமகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. முதலமைச்சர் அந்த இலாகா மினிஸ்டர் நான் வந்து பேசுறேங்க, நீங்க ஆறுதல் மட்டும் எப்படிங்க போதும், நீதிங்கிறது எப்படி ஆறுதலா இருக்க முடியும்? ஒரு பணமோ இதோ எப்படி இந்த இழப்போ ஈடு செய்ய முடியும்? ஒரு நாள் இல்ல 2 நாள், இந்த 4 வருஷத்துல 24 மரணம் நடந்திருக்கு. 24 மரணம் நடந்திருக்கு. அதான் நீங்க எல்லாத்தையும் பேசுறாங்க. அவங்க கிட்ட பேசுறது நீங்க பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திலகபாமா பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டியது அரசின் கடமை என்றும் இதில் பெருமை பேசுவதற்கு எதுவும் இல்லை என்றும் கூறினார். பள்ளி மாணவர்களின் தற்கொலை சம்பவங்கள் வருத்தமளிப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வேதனை தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மாணவர்கள் குடும்பம் சார்ந்து அல்லது சுற்றம் சார்ந்து சில நேரங்களில் தவறான முடிவை எடுப்பதாகவும் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்கும் பொருட்டு மாணவர்கள் சார்பிலும் ஆசிரியர்கள் சார்பிலும் மனநல ஆலோசனை வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.